குட் பை டாக்லி படத்திற்கு தமிழ்நாட்டில் 277 தேட்டரில் 1853 ஷோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 149 ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. 458 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் அட்வான்ஸ் சேல்ஸாக இதுவரை 6,44,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் குட் பை டாக்லி படத்திற்கு 20 தேட்டரில் 21 ஷோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் 6 ஷோஸ் இருக்குது. கர்நாடகாவில் அட்வான்ஸ் சேல்ஸ் அந்த படம் 13,38,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் குட் பை டாக்லி படம் அட்வான்ஸ் சேல்ஸாக 6,62,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மலையாள பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எம்புரான் படத்தோட 10வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் எம்புரான் படம் 10வது நாள் 25 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 9,45 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 10வது நாள் 4 கோடி ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 85,88 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் எம்புரான் படம் 10வது நாள் 30 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 12,94 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் எம்புரான் படம் 10வது நாள் 20 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 6,29 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 10வது நாள் 30 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 9,52 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியாவில் 10வது நாள் 5,05 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 10 நாளில் மொத்தமாக 124,08 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் எம்புரான் படம் 10வது நாள் $300 வசூல் பண்ணியிருக்கு. அதாவது இந்திய மதிப்பில் 2,56 லட்சம் ரூபாய். 10 நாளில் மொத்தமாக $17.13 மில்லியன் வசூல் பண்ணியிருக்கு. அதாவது இந்திய மதிப்பில் 150,73 லட்சம் ரூபாய். உலகம் முழுவதும் எம்புரான் படம் 10வது நாள் மட்டும் 7,61 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 274,81 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சியான் விக்ரம் நடிப்பில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற வீரதீர சூரர் படத்தோட 10வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 10வது நாள் 2,63 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 34,25 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 10வது நாள் 30 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 2,10 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 10வது நாள் 40 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 4,18 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 10வது நாள் 30 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 2,69 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 10வது நாள் 5 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 67 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்தியாவில் மட்டும் வீரதீர சூரன் படம் 10வது நாள் 3,68 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 43,89 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 10வது நாள் 82 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 17,14 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் வீரதீர சூரன் படம் 10வது நாள் 4,50 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 61,03 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக நிதின் மற்றும் ஸ்ரீலீலா நடிப்பில் தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருக்கிற ராபின்ஹுட் படத்தோட 9வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஆந்திரா தெலுங்கானாவில் 9வது நாள் 22 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 11,99 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 9வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 30 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ராபின்ஹுட் படம் 9வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 95 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 29 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 9வது நாள் 6 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 4,21 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ராபின்ஹுட் படம் 9வது நாள் மட்டும் 32 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 17,74 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தெலுங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற மேட் ஸ்கொயர் படத்தோட 9வது நாள் வசூல் உலகம் முழுவதும் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஆந்திரா தெலுங்கானாவில் 9வது நாள் 1,60 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 41,20 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 9வது நாள் 20 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 5,34 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 9வது நாள் 5 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 1,30 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் மேட் ஸ்கொயர் படம் 9வது நாள் 30 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 18,99 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இந்த படம் 9வது நாள் மட்டும் 2,15 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 66,83 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடிப்பில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகியிருக்கிற சிக்கந்தர் படத்தோட 7வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம்.
நார்த் இந்தியாவில் 7வது நாள் 12,25,00,000 ஏழு நல்ல மொத்தமாக 148,85,00,000 வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 7வது நாள் 13,00,000 ஏழு நல்ல மொத்தமாக 2,50,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 7வது நாள் 40,00,000 ஏழு நல்ல மொத்தமாக 4,90,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் சிக்கந்தர் படம் 7வது நாள் 30,00,000 ஏழு நல்ல மொத்தமாக 2,75,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் சிக்கந்தர் படம் 7வது நாள் 3,10,00,000 ஏழு நல்ல மொத்தமாக 25,10,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சிக்கந்தர் படம் 7வது நாள் மட்டும் 16,18,00,000 ஏழு நல்ல மொத்தமாக 184,10,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.